வணக்கம் உங்கள் கோவிந்தராஜ் ஆர்ஜிஆர் அகாடமி சார்பாக உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா டிசிஷன் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு பேரண்ட்டுக்கும் ஒரு முக்கியமாக என்ன சார் டிசிஷன் எடுக்கணும் அப்படின்னு பார்க்குறீங்களா? ஆமாம், +2 மார்க் வந்துருச்சு. நீட்டோட ஸ்கோரும் நம்ம எக்ஸாம் எழுதிட்டோம். ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கீஸ் வெளியில் வந்து கொடுத்துட்டாங்க. நம்மளுடைய மார்க்ஸ் வந்து எவ்வளோ வரும் அப்படின்னு ஓரளவுக்கு தோராயமும் தெரிஞ்சிச்சு. இந்தியா லெவலில் என்ன கட் ஆஃப் வந்து எக்ஸ்பெக்டட் அப்படின்றதையும் நிறைய சேனல்ஸ் வந்து போட்டுட்ருக்காங்க. தென் வந்து தமிழ்நாட்டில் என்ன மார்க் இருந்தால் கிடைக்கும் அப்படின்னு அக்கு வேற ஆணி வேற புட்டு வச்சு எல்லாருமே ஒவ்வொருத்தரும் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. இந்த சுச்சுவேஷனில் நான் என்ன பண்ணணும் அப்படின்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நிறைய மாணவர்களுக்கும் பேரண்ட்டுக்கும் ஒரு குழப்ப நிலையில் இருக்குது. அதனால் என்ன டிசிஷன் எடுக்கலாம், என்ன பண்ணலாம் அப்படின்றத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே ரைட். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஜிஆர் அகாடமியில் ஒரு ஸ்பெஷல் ப்ரோக்ராம் ஒன்று பண்ணுறோம், ஒரு ஸ்பெஷல் பேட்ச். அந்த ஸ்பெஷல் பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு டெஸ்ட் வச்சு ஒரு பேட்சை வந்து ஃப்ரேம் பண்ணிட்டோம். ஆனால் நிறைய பேரண்ட்டும் குழந்தைங்களும் எங்களுக்கு அந்த பேட்சில் வாய்ப்பு கொடுக்கவே இல்லையா அப்படின்றதுனால phase 2 18th அன்னைக்கு வச்சுருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டு, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜியில் 11 and 12 நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ ஒரு ஈஸி கொஸ்டின்ஸை ஃப்ரேம் பண்ணி கொடுக்குறோம். அதில் ஒரு 25% ஃபிசிக்ஸு, 40% வந்து கெமிஸ்ட்ரி, 60% வந்து பயாலஜியில் ஸ்கோர் பண்ணிங்கன்னா அந்த பேட்சில் உங்களுக்கு சீட் கொடுப்போம். சீட் கொடுக்கறது இல்லாமல் அந்த பேட்சில் யாரெல்லாம் வந்து ஜாயின் பண்ணுறீங்களோ 20 ஸ்டூடெண்ட்ஸ் தான் அந்த பேட்சில் இண்டிவிஜுவல் அட்டெண்டன்ஸ் கொடுத்து குழந்தைக்கு என்னெல்லாம் புரிய வைக்கணுமோ, என்னெல்லாம் டவுட் இருக்குமோ, என்னெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ண வைக்கணும், அதெல்லாம் டீச்சரே கூட இருந்து காலையில் வரைக்கும் நைட்டு வரைக்கும் கூடயே இருந்து பார்த்துக்கிட்டு ஸ்கோர் பண்ண வச்சு கவர்மெண்ட்டோ இல்லை ப்ரைவேட் கவர்மெண்ட்டோ சீட்டு வாங்கக்கூடிய உத்தரவாதமும் அந்த ப்ரோக்ராமில் கொடுக்குறோம். உங்களுக்கு இந்த ப்ரோக்ராம் சேரணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுத்துருக்கோம். இமிடியேட்டாக ஃபில் பண்ணுங்கள். எங்கள் ஆஃபீஸ்லேருந்து கால் பண்ணுவாங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் இஸ் கம்பல்சரி. நீங்கள் இமிடியேட்டாக வந்து ரிஜிஸ்டர் பண்ணி 1000 rupees பே பண்ணிங்கன்னா சண்டே அன்னைக்கு நீங்கள் வந்து டெஸ்ட் எழுதலாம். 10 o'clock இருந்து 11:30 வரைக்கும் இந்த டெஸ்ட் இருக்குது. ஆஃப்டர் 11:45 1:15 வரைக்கும் பேரண்ட்டுக்கும் ஸ்டூடெண்ட்டுக்கும் ஒரு ஓரியன்டேஷன் இருக்குது. நாங்கள் என்ன ப்ரோக்ராம் எப்படி பண்ண போகிறோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஆஃப்டர்நூன் வந்து பார்த்தீங்கன்னா 2 o'clock ரிசல்ட் கொடுத்துருவோம். 2 o'clock ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு பேரண்ட்டையும் கூப்பிட்டு ஒரு கவுன்சிலிங் வந்து இருக்குது. இந்த ப்ரோக்ராமில் எந்த மாதிரி அவங்க பார்ட்டிசிபேட் பண்ண முடியலன்னா என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்ற ஒரு கவுன்சிலிங்கும் இருக்குது. கம்ப்ளீட்டு ஒரு கைடன்ஸும் வந்து குழந்தைக்கும் வந்து கிடைக்கும். இந்த ப்ரோக்ராமை நீங்கள் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் சொன்ன மாதிரி கால் பண்ணி பேசணுன்னாலும் 9176552121. இந்த ப்ரோக்ராம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹை லெவலில் சார்ஜஸ் இருக்கும். அதனால் என்னால் செலவும் பண்ண முடியும். என் குழந்தைக்கு வந்து சீட்டை வாங்கி கொடுக்குறேன்றாங்க. சீட்டு வாங்கி கொடுக்கலன்னு சார் அப்படின்னா நீங்கள் பண்ணக்கூடிய ஃபீஸும் நம்ம டியூஷன் ஃபீஸ் ரீஃபண்ட் பண்ணுறோன்ற உத்தரவாதத்தோடு அந்த ப்ரோக்ராம் வந்து பண்ணுறோம். அதனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாணவர்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்க ரிப்பீட் பண்ணணும் இல்லை வெயிட் பண்ணி படிக்கணும், எதாவது ஃபஸ்ட்டு டைம் வந்து ட்ராப் பண்ணி நாங்கள் படிக்க போகிறோம் அப்படின்றவங்களுக்கு இந்த வீடியோ வந்து நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணி விட்டுருங்க. ரைட். இப்போ நம்ம இந்த வீடியோவில் நம்ம டிசிஷன் எடுக்கிறதுக்கு நம்ம என்ன சார் டிசிஷன் எடுக்கணும் அப்படின்னா, ஒரு குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து +2 முடிச்சுட்டு நீட் எக்ஸாம் எழுதியிருப்பாங்க. இந்த ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை வந்து ஏற்கனவே எந்த ட்ரைனிங்கும் இருந்திருக்காது. ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நீட் எக்ஸாம்ஸே வந்து 2025 பார்த்துருப்பாங்க. 2025 பார்த்துருப்பாங்க, மறந்து போயிட்டு இருப்பாங்க. இந்த எக்ஸாம்ஸ்லாம் நம்மளால் பண்ண முடியுமா அப்படின்றது தெரியாமல் இருந்திருக்கும். ரெண்டாவது அந்த குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா +2லையும் ஒரு மார்க் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 60 to 70% ரேஞ்ச் எடுக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்படுற குழந்தையா இருக்கும். அந்த மாதிரியான குழந்தைங்களுக்கு ரிப்பீட் பண்ணலாமான்னு கேட்டால் என்னுடைய சஜஷன் வேண்டாம். என்னுடைய சஜஷனு இல்லை டிசிஷனு அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த குழந்தைய வந்து ரிப்பீட் பண்ண வைக்க வேண்டாம் அப்படின்றதா என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். யாருக்கு? மாணவர்களுக்கும் பெற்றோருக்கும். வேறு ஆப்ஷன்ஸ் பாருங்கள். ஏன்னா நீங்கள் வெயிட் பண்ணி ஒரு +2லேயே ஈஸியாக இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்லேயே ஒரு 60 to 70% நம்மளால் மார்க் ஸ்கோர் பண்ண முடியலாம். ஹையர் லெவல், அதுவும் இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அப்ளிகேஷன் ஸ்கில்ஸ் எல்லாம் நல்லா இருந்தால் தான், பண்ணக்கூடிய எபிலிட்டி இருந்தால் தான் வந்து அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியும் அப்படின்ற குழந்தைய நம்ம எடுத்துகிட்டு வந்து ட்ராப் பண்ணி 1 year பண்ணுறதுல நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். ரைட்டா? நீங்கள் என்னன்றதை நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். இது உங்ககிட்ட விட்டுறேன். ரைட். இல்லை, நான் ஏற்கனவே 11th 12th படித்தப்போ நான் வந்து நீட்டுக்கு எக்ஸாம்ஸ்க்கு நான் ப்ரிப்பேர் பண்ணேன். எங்கள் ஸ்கூல்லேயே வந்து இன்டெகிரேட்டட் ப்ரோக்ராம் கொடுத்தாங்க. பட் என்னால் வந்து ஸ்கூலுக்கும் இதுக்கும் பேலன்ஸ் பண்ண முடியல. ஆனால் நான் சப்ஜெக்ட் நல்லா கிளாரிட்டி இருக்கேன். ஆனால் எனக்கு 250 300 மார்க் தான் வருது. இந்த மாதிரி யாருன்னா இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் தைரியமாக வந்து பார்த்தீங்கன்னா 1 year ட்ராப் பண்ணி படிக்கலாம். இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம இப்போ சொன்னோம் இல்லையா, ப்ரோக்ராமு 100% வந்து அஷ்யூர்டு ப்ரோக்ராம், அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அஷ்யூர்டாக வந்து சீட்டு கிடைக்கும். இல்லைனா கூட உங்களுக்கு ஃபண்டு ரீஃபண்ட் இருக்கும். இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு ஆப்டாக இருக்கும். சரியா? அந்த மாதிரி யார் 11 and 12 ஏற்கனவே நான் வந்து நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணேன். பட் என்னால் ப்ராக்டிஸ் பண்ண முடியல. போத் ரெண்டுத்தையும் என்னால் பேலன்ஸ் பண்ண முடியாதனால என்னால் ஃபுல் டைமாக எனக்கு அதில் கான்சென்ட்ரேட் பண்ணி மார்க் வர முடியல. ஆனால் நான் +2ல் வந்து பார்த்தீங்கன்னா நான் 85 to 95% எடுத்திருக்கேன் அப்படின்ற குழந்தைங்க கம்பல்சரி நீங்கள் ரிப்பீட் பண்ணலாம்.
ரைட்டா? அப்போ யார் ரிப்பீட் பண்ணக்கூடாது? +2 இப்போ தான் படித்து முடிச்சுட்டு எக்ஸாம்ஸ் எழுதுறவங்க 60 to 70% தான் வந்திருக்கு. என்னால் வந்து மார்க் +2லேயே மார்க் ஸ்கோர் பண்ணுறது சிரமமாக இருக்கிறவங்க இந்த ப்ரோக்ராம் வேண்டாம். ரெண்டாவது +1 +2 படிக்கிறப்பயே நான் வந்து படித்தேன், நீட்டுக்காக படித்தேன். ஆனால் எனக்கு ப்ராக்டிஸ் வந்து போதிய அளவில் இல்லாதனால எனக்கு ஒரு 300 மார்க் வரைக்கும் தான் எனக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 250லேருந்து 300 மார்க் தான் நான் வாங்குவேன் அப்படின்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா 1 இயர் ட்ராப் பண்ணி படிக்கலாம். ரைட்டா? இந்த 2 செக்மெண்ட். சார் நான் இப்போ தான் ஃப்ரெஷ்ஷு சார், நான் மார்க் வந்து 95% வச்சுருக்கேன் சார். +2க்கு வந்து பார்த்தீங்கன்னா டெடிக்கேட்டடாக நான் வந்து ஃபோக்கஸ்டாக நான் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு என்ன படிக்கணுமோ அந்த டைமில் நான் வந்து கரெக்டாக படிச்சிட்டேன். நான் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 600க்கு 580 மார்க் 590 மார்க் வாங்கியிருக்கேன். நான் என்ன பண்ணணுமோ அதுக்கான ஃபோக்கஸ்டு எனக்கு இருந்திருக்கு. பரவாயில்ல, நான் வந்து ஸ்டேட் போர்டு தான் இருந்திருக்கேன், நான் ஸ்கில்லை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணி நான் பண்ணிவிடுவேன் அப்படின்றவங்களும் ட்ராப்பர்ஸ் ப்ரோக்ராம்க்கு வரலாம். இன்னொருத்தங்க சிபிஎஸ்சி படிச்சிருக்கேன் சார், நான் வந்து 450 மார்க்ஸ் 90% எனக்கு இருக்குது, என்னால் வந்து பார்த்தீங்கன்னா நீட்டுக்கெல்லாம் நான் ட்ரைன் பண்ணல, இப்போ தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறவங்க, அந்த மாதிரி 90+% இருக்கிறவங்களும் +2லையும் ட்ராப் பண்ணலாம். அப்போ ட்ராப் பண்ணவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 60 to 70% ட்ராப் பண்ணுறதுக்கு ஐ எம் நாட் சஜஸ்டட் போத் சிபிஎஸ்சி அண்ட் ஸ்டேட் போர்டு. ரைட்டா? ஏற்கனவே 11 and 12 படித்தேன், நான் 250லேருந்து 300 வருதுன்னா வி ஆர் சஜஸ்டிங் டு டேக் ட்ராப். நான் வந்து 90% வந்து பார்த்தீங்கன்னா மார்க்ஸ் வந்து சிபிஎஸ்சியில் எடுத்திருக்கேன், நான் வந்து ட்ராப் பண்ணி படிக்கலாமா? எஸ், யூ கேன் ப்ரொசீட். தென் நான் வந்து பார்த்தீங்கன்னா 580+ வந்து நான் வந்து ஸ்டேட் போர்டில் வச்சுருக்கேன், நான் வந்து பண்ணலாமா அப்படின்னா எஸ், யூ கேன் ஆல்சோ ப்ரொசீட். எதுக்கு? ட்ராப்பர் பேட்ச். ஓகே, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா +2 முடிச்சு ஃபர்ஸ்ட் டைம் எழுதினவங்க. சார் நான் ஏற்கனவே 1 இயர் ரிப்பீட் பண்ணினேன் சார், எனக்கு வந்து போன வருஷம் வந்து நான் வந்து 580 மார்க் வாங்கினேன், இந்த வாட்டி வந்து 400 தான் வருது அப்படின்னா நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள், உங்களுடைய பேசிக்கு அப்ளிகேஷன் ஸ்கில்லு லேகிங் இருக்குது. போன வருஷம் 580 வாங்கினா இந்த வருஷம் 500 வாங்கினீங்கன்னா டிக்கு, யூ ஆர் எலிஜிபிள் டு கெட் சீட்டு. அப்போ அந்த இடத்துல ப்ராப்ளம் சால்விங் எபிலிட்டி இல்லைனாலும் நீங்கள் பயாலஜிலையும் கெமிஸ்ட்ரிலையும் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால 540 மார்க்கில் 500 மார்க், அதில் ஒரு கொஞ்சம் சொச்சம் மார்க் வாங்கினீங்கன்னா கூட 520 மார்க் நீங்கள் வாங்கிடுவீங்க. அப்போ 580 to 500 வருதுன்னா உங்களுக்கு இந்த வருஷமே சீட்டு வாங்கிடும். இல்லை 480 வருது 450 வருது அப்படின்னா கூட, சப்போஸ் 450க்கு வந்து கவர்மெண்ட் சீட்டு பிசிக்கு கிடைக்காது, பிசிக்கு நாட் ஹேவிங் சான்ஸ் டு கெட் கவர்மெண்ட் சீட்டு பிசிஎம்முக்கு, ஈவன் பிசிஎம்முக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா 450 கிடைக்காது. இந்த மாதிரி இருக்கிறவங்க, சார் நான் ரிப்பீட் பண்ணிட்டேன் ஆனால் எனக்கு 450 தான் வருது, போன வாட்டி 480 வந்தது, இந்த வாட்டி 450 தான் வருது, ஆனால் எனக்கு கவர்மெண்ட் சீட்டு தான் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இமிடியட்லி யூ கேன் ஜாயின் ஃபார் ரிப்பீட்டர் ப்ரோக்ராம். ரைட்டா? 450 இருக்குது சார், பிசி பிசிஎம் எம்பிசி, நான் வந்து போன வாட்டி 580 வாங்கினேன், இந்த வாட்டி 450 தான் வருது, நான் வந்து 500 மார்க் வரதுக்கு சான்ஸ் இல்லை, ஆனால் எனக்கு கவர்மெண்ட் சீட் தான் வருது, ஆனால் நீங்கள் ரிப்பீட் பண்ணுறதுக்கு யூ ஆர் எலிஜிபிள், நீங்கள் பண்ணிக்கலாம். நான் எஸ்சி எஸ்சிஏ எஸ்டியில் இருக்கேன் சார், எனக்கு வந்து 300 மார்க்லேருந்து 350 தான் வருது, யூ கேன் ஆல்சோ ரிப்பீட் பண்ணுறதுக்கு வி ஆர் சஜஸ்டிங். அப்போ யார் ரிப்பீட் பண்ணலாம்? ஒரு வருஷம் நான் ஏற்கனவே படித்தேன், போன வருஷம் மார்க் 580 வாங்கினேன், இந்த வருஷம் 480 தான் வருது, 450 தான் வருது, நான் கவர்மெண்ட் சீட் தான் எடுக்கிறேன், ரிப்பீட் பண்ண. ரைட்டா? நான் வந்து போன வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா 500 மார்க் எடுத்தேன், எனக்கு வந்து கவர்மெண்ட் சீட் கிடைக்கல, இப்போ 350 தான் வருது, நான் ஐசி கேண்டிடேட்டில் இருக்கேன், ரிப்பீட் பண்ணுங்க. ரைட்டா? இந்த 2 ஆங்கிளில் இருக்கிறவங்களும் ரிப்பீட் பண்ணலாம். சார் நான் ரிப்பீட் பண்ணினேன், ஏற்கனவே பண்ணி ஒரு வருஷம், அந்த வருஷத்துக்கு முன்னாடி வருஷம் நான் 300 வாங்கினேன், அதுக்கு அடுத்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா 450 வந்தது, இப்போ எனக்கு 300 தான் வருதுன்னா we are not suggesting to go repeat. ஏன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஸ்கில் இல்லை, மேக்ஸில் வந்து நீங்கள் அடிபடுறீங்க அப்படின்றப்ப உங்களால் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுற எபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தோதா இருக்காது, அதனால் ரிப்பீட்டுக்கு we are not suggesting. அப்போ யாரெல்லாம் ரிப்பீட் பண்ணணும் அப்படின்னா, ஏற்கனவே நான் ஒரு வருஷம் பண்ணேன், நல்ல மார்க் வந்தது, பட் இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பார்டரில் ஒரு 450 தான் பிசிஎம் எம்பிசி பிசியில் இருக்கிறேன் அப்படின்னா 450 யூ கேன் டூ ரிப்பீட். ஒரு வாட்டி ரிப்பீட் பண்ணிட்டு இன்னொரு வாட்டி ரிப்பீட் பண்ணால் தைரியமாக பண்ணுங்க. 300 தான் வருது, 350 தான், 300லேருந்து 350க்குள்ளே இருக்கேன், நான் வந்து எஸ்சிஏல இருக்கிறேன் அப்படின்னா யூ கேன் ஆல்சோ ரிப்பீட் த ப்ரோக்ராம். ரைட்? ஓகேப்பா, புரிஞ்சுதா? இதெல்லாம் இருந்ததுன்னா பண்ணுங்க. நான் ரிப்பீட் சார், ஒரு வருஷம் பண்ணேன், 2 வருஷம் பண்ணேன், 3 வருஷம் பண்ணேன், 300 மேலே எனக்கு தாண்டவே மாட்டேங்குதுன்னா தயவு செய்து வேற ப்ரோக்ராமை நீங்கள் பார்க்கங்க, வேற கோர்ஸ் எடுக்க பாருங்க. எனக்கு 300 மேலே தாண்ட மாட்டேங்குது, 400 மேலே தாண்ட மாட்டேங்குது, நான் 3 வருஷமா பண்ணுறேன், எனக்கு 450 வரல, போன வருஷம் கூட 450 வந்து இந்த வாட்டி 250 தான் வருதுன்னா தயவு செய்து வேற ப்ரோக்ராமை நீங்கள் பார்க்கறது தான் நல்லது. ஏன்னா அப்ளிகேஷன் ஸ்கில்லும் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுற எபிலிட்டியும் கொஞ்சம் திங்க் பண்ணி ஆன்சரை வந்து அனலைஸ் பண்ணி ஆன்சர் சொல்லக்கூடிய திறமையும் இல்லைன்னா இப்போ இனிமேல் நீங்கள் நீட்டில் த்ரூ பண்ண முடியாது. ஏன்னா மக் அடிச்சுட்டு மார்க் எடுக்கிற சிஸ்டமை ஃபாலோ பண்ணி இந்த போன அத்தனை வருஷம் வரைக்கும் லாஸ்ட் 3 இயர்ஸும் மார்க் எடுக்க வச்சுட்டாங்க. இது இனிமேல் இந்த சிஸ்டம் வந்து
செல்லுபடி ஆகாது. எப்படி வந்து நம்மளுடைய ஐஐடி எக்ஸாம்ஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, மல்டிபிள் கான்செப்ட்ஸு டைமும் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 80 மார்க் எடுத்தால் 360 மார்க்குக்கு 80 மார்க் எடுத்தால் கூட சீட் கிடைக்கும். அந்த மாதிரி செக்மெண்ட்டில் ஒரு ரொம்ப டஃப்பாக இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் வந்தால் கூட ஃபேஸ் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்டு ப்ளஸ் அந்த மாதிரி வரல அப்படின்னாலும் நான் அடிச்சிருவேன் அப்படின்ற ஸ்டூடெண்ட்ஸ் ரெண்டுமே ஹையர் கட் ஆஃப் போய் ஈஸியாக இருந்தாலும் நான் அடிச்சிருவேன், 650 எடுத்துருவேன். லோவர் கட் ஆஃப் வந்தால் கூட 520 மார்க் எடுக்கிற அளவுக்கு எனக்கு ஸ்கில் இருக்குது, எப்படி இருந்தாலும் ப்ராப்ளம் நான் சால்வ் பண்ணிடுவேன் அப்படின்றவங்க தான் என்ன பண்ணணும், ரீரிப்பீட் பண்ணுறதுக்கு வி ஆர் சஜஸ்டிங். அதனால் பேரண்ட்டும் மாணவர்களும் தயவு செய்து தேவையில்லாமல் வந்து உங்களுடைய பொன்னான நேரத்தை வேஸ்ட் பண்ண வேண்டாம். வேற கோர்சஸ்லாம் நிறைய இருக்குது, ரைட்டா? அதனால் கரெக்டாக பிளான் பண்ணுங்கள். ரிப்பீட் பண்ணணும் அப்படின்றப்ப நான் சொன்ன மாதிரி ஆர்ஜிஆர் அகாடமி 20 ஸ்டூடெண்ட் ஒரு பேட்ச் ஒன்று ஃப்ரேம் பண்ணியிருக்கோம். வித் கேரண்டி டு கெட் கவர்மெண்ட் ஆர் ப்ரைவேட் கவர்மெண்ட் சீட்டு. அதர்வைஸ் உங்களுடைய டியூஷன் ஃபீஸ் நீங்கள் என்ன பே பண்ணுறீங்களோ அதை ரீஃபண்ட் பண்ணுவோம். பட் யூ ஹவ் டு ரைட் த ஸ்க்ரீனிங் டெஸ்ட். அந்த ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டில் 25% ஃபிசிக்ஸும் 40% வந்து கெமிஸ்ட்ரியும் 60% பயாலஜி மார்க் இருந்தீங்கன்னா நாங்கள் அந்த ப்ரோக்ராமை உங்களுக்கு கேரண்டி கொடுத்து நம்ம வந்து அந்த ப்ரோக்ராமில் எடுத்துக்கிறோம், ரைட்டா? அதுக்கு இமிடியேட்டா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணுமா? எஸ், யூ ஹேவ் டு டூ த ரிஜிஸ்ட்ரேஷன். நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பாக உங்களுக்கு கவர்மெண்ட் சீட்டு, ப்ரைவேட்டில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் சீட்டு உங்களால் வாங்க முடியும். டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஏதாவது சஜஷன் தேவைப்பட்டது, எனக்கு டிசிஷன் எடுக்க முடியல, ஆனால் நான் பண்ணிவிடுவேன் சார், இந்த வருஷம் எனக்கு வந்து கட்ஸ் இருக்குது சார், நான் பண்ணிவிடுவேன், போன வருஷம் நான் இதெல்லாம் மிஸ்டேக் பண்ணேன், எனக்கு தெரிஞ்சு போச்சு, நான் வந்து இந்த மிஸ்டேக் திருப்பியும் பண்ண மாட்டேன். ஏன்னா சில பேர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட் பண்ணுறாங்களா, ரீரிப்பீட் பண்ணுறாங்களா, அதுக்கு முன்னாடி ரிப்பீட் பண்ணப்போ எந்த மிஸ்டேக் பண்ணாங்களோ அதை கரெக்ஷனே பண்ணியிருக்க மாட்டாங்க, திரும்பி ரீரிப்பீட் பண்ணுறப்பையும் அதே மிஸ்டேக் தான் பண்ணியிருப்பாங்க. அப்போ ரீரிப்பீட் பண்ணுறவங்க என்ன பண்ணணும், ரிப்பீட் பண்ணுறப்ப என்னெல்லாம் மிஸ்டேக் பண்ணுமோ அதை ரிப்பீட் பண்ணாமல் இருக்கணும், மிஸ்டேக் ரிப்பீட் பண்ணாமல் இருக்கணும், ஆனால் வந்து ப்ராசஸை வந்து ரீரிப்பீட் பண்ணணும். அந்த மாதிரி யார் இருக்கீங்களோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சார் ரீரிப்பீட் பண்ணிட்டேன் சார், போன வருஷம் எனக்கு தெரிஞ்சு போச்சு சார், நான் என்னெல்லாம் மிஸ்டேக் பண்ணிட்டு இந்த வருஷம் நான் அதெல்லாம் கம்பல்சரி அவாய்ட் பண்ணிடுவேன், எனக்கு ஒரு சான்ஸ் வந்து கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னா பேரண்ட்ஸ் தயவு செய்து அந்த மாதிரியான மாணவர்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க, ரைட்டா? இன்னொருத்தவங்க யார் ரிப்பீட் பண்ணோன்னா, சார் என்னால் வந்து பிரைவேட் காலேஜில் மேனேஜ்மெண்ட் வாங்க முடியாது, என்னால் 20 லட்சம் செலவு பண்ண முடியாது, என்னால் டீம்டு யூனிவர்சிட்டியில் 25 30 லட்ச ரூபாய் பே பண்ண முடியாது, எனக்கு வெளிநாடு போயிட்டு படிக்கணும்னா கூட ஒரு 35 40 லட்ச ரூபாய் என்னால் ஸ்பெண்ட் பண்ண முடியாது, எனக்கு இங்கேயே பிரைவேட் கவர்மெண்ட் சீட்டு கிடைச்சா கூட என்னால் 10 லட்ச ரூபாய் பே பண்ண முடியாது, எங்களுக்கு கவர்மெண்ட் சீட்டு தான் இல்லைன்னா என் குழந்தையும் வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கல் தான் படிக்கணும்னு ஆசைப்படுது, கவர்மெண்ட் சீட்டு தான் வாங்கினா தான் எங்களாலையும் சேர்க்க முடியும்ன்றவங்க, வேற வழியே இல்லை, நான் எதுவுமே போக மாட்டேன்னு நினைக்கிறவங்களும் ரிப்பீட் பண்ணுங்க. வேற வழி இல்லை, வேற எதுவும் போக மாட்டேன், இப்போ நான் சொன்னேன் இல்லையா இதெல்லாம் இல்லைன்னா போகாதீங்கட்டு, அப்படி இருந்தும் குழந்தை அடம் பிடிக்குது நான் இதை தான் பண்ணுவேன்னா வேற வழி இல்லை, அந்த குழந்தைய நம்ம சமாதானப்படுத்த முடியாது, விட்டுருங்க. பட்டாதான் சில பேருக்கு தெரியும் அப்படின்னா, அனுபவத்தில் தான் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, மற்றவங்களுடைய அனுபவத்திலேருந்து யார் லேர்ன் பண்ணுறாங்களோ அவங்க ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பாங்க. நம்ம தான் பட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டைம் வேஸ்ட், ரைட்டா? அந்த மாதிரி இருக்கிறவங்க ஆப்ஷன்ஸு யூ கேன் டேக் யுவர் ஓன் டிசிஷன், ரைட்? திஸ் இஸ் மை ஒப்பீனியன் அண்ட் மை டிசிஷன் ஃபார் த ரிப்பீட்டர்ஸ் பேட்ச். இதை ஃபாலோ பண்ணுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ரிசல்ட்ஸ் வந்து அருமையாக இருக்கும். தேங்க்யூ.